குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 மே மாதம் 14ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 1ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்று முருக பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். எனவே அருகிலுள்ள முருகாலயங்களுக்கு சென்று, முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு சங்கடங்கள் கண்டிப்பாக குறையும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5:53 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்றைய 14/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 14/5/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. உங்களுடைய உடல்நிலையும் சரி, தாய் தந்தையுடைய உடல்நிலையும் கொஞ்சம் கவனம் என்று தேவை. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் உடலே மருத்துவமனைக்கு சென்று ஒரு பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. வெளிநாடு வெளியூர் பயணங்களிலிருந்து உங்களுக்கு வருகின்ற செய்திகள் மகிழ்ச்சியாக இருக்கும். வெளிநாடு வேலை தேடியவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் குவியும். அதே போல் அடுத்தவருடைய விஷயத்தில் தயவுசெய்து தலையிடாதீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக நன்மை நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும். உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அரசு வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா, ஆதாயங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று கிடைக்கும். வெளியூர் பிரயாணம் இன்று உங்களுக்கு புதிய ஒரு அனுபவத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1க்கு 2 பட்ட லாபங்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அதிகமாக சேருவாங்க. அலுவலகத்தில் மேலதிகளுடைய பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க. நீண்ட நாள கடன் பிரச்சனை ஒரு கட்டுக்குள் வருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அதே போல் எவ்வளோப்பட்ட கஷ்டமான வேலையாக இருந்தாலும் இன்றைக்கி ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். அதே போல் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. வியாபாரத்தில் தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். விற்காத பொருட்கள் விற்கும். வாடிக்கையாளருடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமாக இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, இந்த நாளை பற்றி உங்களை பற்றிய ஒரு பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ள ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும். தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் உங்களை கடுமையாக பேசுவாங்க. நீங்கள் அதை பற்றி கவலை கொள்ளாதீர்கள். உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் தேவைப்பட்டால் அனுபவம் வாய்ந்தவரிடம் ஆலோசனை பற்றி எந்த முடிவுகளுமே எடுக்கணும். எதுக்குமே இன்றைக்கி உணர்ச்சி வேகப்பட்டு அதிகமாக செயல்படாமல் பொறுமையாக நிதானத்துடன் செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்குன்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும், அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. ஒரு மாற்றம் மிகுந்த ஒரு நல்ல நாளாக இருக்கணும். ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு கவலைகள், நீண்ட நாள கவலைகள் திருப்பியும் வரும்.
அதை பற்றி கவலை கொள்ளாமல் தியானம் செய்வது மிகவும் நல்லது. விட்டு கொடுத்து போங்க. ஆனால் எதிர்பார்க்காத உதவிகள் உங்களுடைய கவலைகளை போக்கும். கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். அதை நல்லா பயன்படுத்திக்கங்க. இந்த வாய்ப்பை, விட்டு போன வாய்ப்பு திரும்பி வருவதற்கு உண்டான வாய்ப்பு. அதே போல் உங்களிடத்துட்டு கோவிச்சிட்டு போனவங்கெல்லாம் திரும்பி வந்து சேர்வதுக்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி நிறைய இருக்கிறது. வியாபாரத்தில் கொஞ்சம் பணிவு கனிவு இருந்தாக்க இன்றைய நாளை ஜெயிச்சிடலாம். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை, வீடுகள் வாங்குவது குறித்த யோசனை, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே இன்றைக்கி நடைபெறும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். கேட்ட இடத்திலிருந்து பணம் கண்டிப்பாக கிடைக்கும். முதலீடுகள் அதிகரிப்பீங்க. கூட்டாளிகள் உங்களுடன் ஒற்றுமையாக இருப்பார்கள். புதிய புதிய ஒப்பந்தங்களை இன்றைக்கி செயல்படுத்துவீர்கள். கையெழுத்து போடுவீங்க. இன்றைக்கி எதுலேயுமே ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கடினமான வேலைகளையுமே ஈஸியாக செய்து முடித்துடுவீங்க. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். தடைகள் உடைபடுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை, சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆலோசனைகள், மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கும். அவருக்கு தகுந்த மாதிரி நடந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயம் நிறைந்த நாள். உற்றார் உறவினர் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு வெற்றி தரும். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. எதையுமே நீங்கள் பொறுமையாக செயல்படணும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் அடங்கி போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஒரு புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. ஒரு மனதிற்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் வரக்கூடிய நாள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். ஒரு நிறைவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். இருக்கின்ற வேலைகளுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. புதிய நண்பர்களிடம் பழகும் போது தனிப்பட்ட விஷயங்களை தயவு செய்து சொல்லாதீங்க. அதே போல் நண்பர்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. பண வரவுகள் கண்டிப்பாக வரும். சேமிப்பு உயரும். கடன் உதவி கேட்டிருந்தீங்கன்னா உதவி கிடைக்கும். அரசாங்க வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உற்றார் உடன் பிறந்தவர்களிடம் வாக்குவாதம் வைத்துக்காதீங்க. இருந்தாலும் அவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகமாக இருக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நம்பிக்கை தன்மை அதிகரிக்கும். அனைவரிடம் பழகும் பொழுது நீங்கள் மிக எளிமையாக பழகுவீங்க. இதன் மூலம் புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அதே போல் ஆதாயங்கள் இன்றைக்கி தடைப்பட்ட வருமானங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். சேமிப்புகள் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். வெளிநாடு கனவு பலிதல் ஆகும். வெளிநாட்டு வேலை முயற்சி பலிதல் ஆகும். அதே போல் ஒரு இன்பச் சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. மனதில் நீண்ட நாளாக குழப்பங்கள் இருந்தனா அதெல்லாம் குழப்பம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிகளையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசைகள்லாம் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கோர்ட் கேஸ் வழக்கு இருந்தாக்க அது நீங்கும். உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே போல் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை குறையும். தாய் தந்தை வழியுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவது தான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிறப்பு. எதிர்பாராத தடைப்பட்ட தன வரவுகள் உங்கள் வீட்டு வாயிற்கதவை தட்டும். அதே போல் பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்று உதவும். எதிர்பாராத உதவிகள், அதிர்ஷ்டங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளை புரிஞ்சுக்குங்க. அதே போல் வண்டி வாகனங்கள் போகும்போது மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. வாடகை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக இன்று நடக்கும். உலகெங்கும் வாழ மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தில் அனைவருடையுமே அனுசரித்து போனீங்கன்னு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை தயவுசெய்து யாரிடத்துலையுமே பகிராதீர்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் மிகுந்த ஒரு மன மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள்.
வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரியிடம் கொஞ்சம் அடக்கி வாசிப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. இதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய யுக்திகளை கையாள்வீர்கள். புதிய புதிய வாடிக்கையாளர்களை அறிமுகமாவாங்க. ஒரு புதிய அனுபவமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. ஜோதிடம் சோழி பிரசன்னம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆதாயமிக்க நாளாக இருக்கணும். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா.